உலகத் தமிழர்களின் உன்னத குரல். தொன்மை தமிழின் பண்பாட்டு திரள். அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி. முத்தான முத்தமிழுக்கு முதல் வணக்கம். அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை நடத்தும் ஏணிப்படி 66 நேயர்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஏணிப்படி நிகழ்ச்சியை மிக அழகாக நடத்தி வருபவர் இவர். கரங்கள் ஓங்க வேண்டும், அனைத்தும் அன்பை பகிர்தல் வேண்டும், உயிர்கள் அனைத்தும் மகிழ வேண்டும், விண்ணும் நம்மை வியக்க வேண்டும், மண்ணில் ஏற்றம் மலையென வேண்டும், அனைவரிடமும் கசிந்து உருகும் உள்ள வேண்டும் என்ற வைர வரிக்கு உரியவர். அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவையின் நிறுவனர், அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சியின் நிறுவனர், அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழக வேந்தர், தமிழ் மாமணி தாழை ரா உதயநேசன் ஐயா அவர்களுக்கு அன்பு வணக்கம். அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சியில் ஆம்பூரில் இருந்து மிக சிறப்பாக உலகம் முழுவதும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் மேரிமுத்து அம்மா அவர்களுக்கும், பார்த்தும் கேட்டும் ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கு அன்பு. எழுதாத நாள் வரலாற்றில் ஏற்றமில்லாத நாளாகவும் எழுதிக்கொண்டே இருக்கும் எழுத்தாளனுக்கு பேனாமுனையும் நட்பாகிறது. காட்சியை நோக்கும் பொழுது நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. அப்படிப்பட்ட எழுத்தாளர் தான் இவர். தினமும் தூரிகையாய் எழுத்து மழையை பொழிந்து கொண்டிருப்பவர். கால சிறந்த மின்னிதழ் எழுத்தாளர், இதழியல் எழுத்தாளர், உரையாசிரியர், பதிப்பாசிரியர் என்று பன்முகம் ஆளுமையை கொண்ட விருதாளர் தான் இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கின்றோம். இப்படிப்பட்ட சிறந்த ஆளுமை மரியாதைக்குரியவர் திரு தேனி மு சுப்பிரமணி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். நேர்காணல் செய்பவர் முனைவர் நா விஜயகுமாரி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, உங்களை பற்றிய சிறிய அறிமுகம் கூறுங்கள் ஐயா. பற்றிய அறிமுகம், ஒரு எழுத்தாளர், அவ்வளவுதான். அது போதுமானதுன்னு நினைக்கிறேன். போதுங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சியானது. ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொன்னாலே அனைத்துமே அடங்கும். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் ஆளுமையை தான் நம்ம இன்று நேர்காணல் செய்ய இருக்கிறோம். அவர் குரல் விட்டு விட்டு வருது. ஐயா பேசுங்க. குரல் விட்டு விட்டு வந்துச்சு. நீங்க என்ன பேசுனீங்கன்னு எனக்கு வரல. ஏன், நீங்கள் பிறந்த ஊர் அது? அந்த ஊரின் சிறப்பு என்ன? நான் பிறந்த ஊர் வந்து தூத்துக்குடி. தூத்துக்குடிக்கு சிறப்பு வந்து, தூத்துக்குடிக்கு சிறந்த இது பேருன்னு சொல்லிக்கிட்டோம்னா உப்புன்னு சொல்லுவாங்க. முத்து குளிக்கிறதும் தூத்துக்குடிக்கு ஒரு சிறப்பு. 2 சிறப்புகள் தூத்துக்குடிக்கு இருக்குது. ஒண்ணு வந்து உப்பு ஆசியாவிலேயே மிக சுவையான உப்புன்னு சொல்லக்கூடியது வந்து தூத்துக்குடி நகரத்துக்கு உப்பு தான். அதே மாதிரி முத்து குளிக்கிறதும் தூத்துக்குடிக்கு அந்த காலத்துல இருந்தே, பாண்டியர் காலத்துல இருந்தே முத்து குளிக்கிறதுக்கு பெயர் பெற்ற ஒரு நகரம் வந்து தூத்துக்குடி தான். அந்த நகரத்துல பிறந்தது மட்டும்தான். ஏன்னா அம்மா தலைப்பிரசவத்துக்கு போனதுனால அங்க பிறந்தது மட்டும்தான். நான் அங்க பிறந்தது. மற்றபடி வளர்ந்தது தேனி தான். இடையில 2 வருடங்கள் மட்டும் தூத்துக்குடியில படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். மற்ற இது பூரா தேனியில தான். என்னுடைய ஊர் பதிக்கு தேனின்னு தான் சொல்லணும். பிறந்த ஊர் தான் தூத்துக்குடி.
வளர்ந்தது எல்லாமே வந்து தேனி தான். கேக்குதாம்மா? நான் பேசுறது கேக்குது, ஆனா நீங்க பேசுறது விட்டு விட்டு வருது. நீங்க அந்த இயர்போனை எடுத்துட்டீங்கன்னா சரியா கேட்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் படித்த பள்ளி, அந்த பள்ளியினுடைய பெயர் என்ன? பள்ளி கல்லூரியினுடைய பெயர் என்ன? நான் தேனி அருகில் உள்ள பழனி செட்டிப்பட்டின்ற ஊர்ல வந்து பழனியப்பா வித்யாலயத்துல 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை வந்து பழனியப்பா வித்யாலயத்துல படிச்சேன். அதைத் தொடர்ந்து 6 முதல் 10 வரை பழனியப்பா நினைவு உயர்நிலைப் பள்ளின்னு சொல்லி அங்க படிச்சேன். அதுக்கப்புறம் வந்து அப்ப இந்த பள்ளி வந்து மேல்நிலைப் பள்ளியா இல்லாதனால தூத்துக்குடியில போய் 2 வருடங்கள் படிச்சேன். எஸ்ஏவி மேல்நிலைப் பள்ளின்னு சொல்லி தூத்துக்குடியில இருக்குது. அந்த எஸ்ஏவி மேல்நிலைப் பள்ளியில 2 ஆண்டுகள் +1 +2 2மே அங்கதான் படிச்சேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு போயிட்டேன். அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்துல, தேனி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்துல தான் மின்சார பணியாளர் அந்த அந்த தொழில் துறையை தேர்ந்தெடுத்து அதுல படிச்சு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, அப்படியே ஒவ்வொரு இடமா போய்கிட்டு இருக்கும்போது, அதாவது தொழிற்பயிற்சி அதுக்கு அந்த இதுலயே போய்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு வளதொழில் பத்திரிகையில வந்து இதாகும் ஒரு செய்தியாளரா வந்து இணைந்தேன். அந்த செய்தியாளரா இணைந்திருக்கப்பதான் மறுபடியும் கல்லூரி படிப்புகள் வந்து கல்லூரிக்குன்னு நான் போய் படிக்கல, பூராமே வந்து அஞ்சல் வழியில படிச்சதுதான். அஞ்சல் வழியில தான் நான் படிச்சிருக்கிறேன். பொருளாதாரம் படிச்சேன், இதழியல் படிச்சேன், தொழிலாளர் நலம் மற்றும் நிர்வாக சட்டம் படிச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஆய்வியல் நிறைஞர் படிப்பு வந்து இதழியல்லே முடிச்சேன். எனக்கு இதழியல்ல ஆர்வம் இருக்கிறதுனால அந்த இதழியல் படிப்பை வந்து எனக்கு இதழியல் வந்து ரொம்ப ஆர்வம். சின்ன பிள்ளையில இருந்தே ஆர்வம்னா எனக்கு நான் 1982லயே வந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். தூத்துக்குடியில படிக்க போனப்பதான் நான் வந்து எழுத ஆரம்பிச்சேன். அப்ப துணுக்கு சிரிப்புகள்லாம் எழுதிக்கிட்டு இருந்தேன். மாலை முரசுல என்னுடைய அப்ப வந்து ஒரு சிரிப்புக்கு வந்து தமாசுன்னு ஒரு பகுதி வெளியாகும். தினசரி மாலையில தினசரி மாலை நாளிதழ்ன்றனால தினசரி மாலையில வரக்கூடிய அந்த இதழில் வந்து ₹1 பரிசு வந்துச்சு. அந்த ₹1 பரிசு வந்து எனக்கு வந்து அந்த மணியாடர் பணவிடை வகுத்தால் வந்த விட்டு தான் எனக்கு அது வந்து தெரியும். நம்ம நம்ம வாங்கின அந்த ₹1 பரிசு வாங்கினது மட்டும்தான் தெரியுமே ஒழிய அந்த என்ன சிரிப்பு வெளியாச்சுன்றது எனக்கு தெரியாது. ஆனா இருந்தாலும் வந்து என்னுடைய முதல் எழுத்தே வந்து நான் பார்க்க முடியல. இது வரைக்கும் நானும் பார்க்கல, பார்க்காம தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் எனக்கு கிடைக்கவும் இல்லை. அந்த தாள் மட்டும் வாங்க முடியல. அப்போ நிறைய அதுக்கப்புறம் வந்து நிறைய கட்டுரைகள் எல்லாமே நிறைய எழுதிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கவிதை போட்டியில வந்து தூத்துக்குடி ஸ்பிக் நகர் நடத்திய கவிதை போட்டியில ஜேசிஸ் நடத்தின கவிதை போட்டியில 2ஆம் பரிசு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து கவிதை கொஞ்ச நாள் எழுதினேன். அப்புறம் எனக்கு கவிதை மேல ஒரு ஆர்வம் குறைஞ்சிருச்சு. கவிதை இதெல்லாம் வந்து சிறுகதை இதெல்லாம் எழுதுறதை காட்டிலும் மற்ற பயனுள்ளதா எழுதணும். சிறுகதையோ கவிதையோ வந்து கற்பனையில் எழுதுறது வந்து மற்றவர்களுக்கு பயனுள்ளதா இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம நிறைய தகவல்களை கொடுக்குறோம்னா தகவல் நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க அந்த போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கிறவங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். கவிதையோ கதையோ வந்து அந்த இதை வந்து செய்யாதுன்றது என்னுடைய நோக்கம். ஆனா நானும் கவிதை எழுதலைன்னுலாம் சொல்லலை. கவிதை வந்து நானும் 300 கவிதை எழுதியிருக்கிறேன். அதே மாதிரி சிறுகதையும் 22 சிறுகதைகள் எழுதியிருக்கிறேன். ஆனா எனக்கு வந்து சிறுகதையோ கவிதையோ எழுதுறதுல விருப்பம் கிடையாது. நான் மறுபடி எல்லா பத்திரிகையிலுமே எழுதியிருக்கேன். நான் என்னுடைய பேர் வராத பத்திரிகையே கிடையாது. 1982ல இருந்து எழுதுறதுனால எல்லா பத்திரிகையிலும் எழுதியிருக்கிறேன். எல்லா நாளிதழ்களும் எழுதியிருக்கிறேன். என்ன தலைப்புல எழுத சொன்னாலும் எழுதி கொடுத்துருவேன். எனக்கு அரசியல் திரைப்படத்தை மட்டும் தவிர்த்துருவேன். எனக்கு அரசியலும் திரைப்படம் வந்து எனக்கு உடன்பாடு இல்லாததுனால அதை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எல்லாமே எழுதியிருக்கேன். கல்வி, வேலை வாய்ப்பு, இளைஞர் நலன், அதே மாதிரி பொது அறிவு இது, இணையம், கணினி எல்லாத்துலயும் எழுதியிருக்கேன். நான் எழுதாத துறைகள் என்று எடுத்துக்கொண்டால் அரசியலும் திரைப்படம் மட்டும்தான். மற்ற அந்த அரசியல் திரைப்படம் தவிர்த்து எல்லா இதுலயும் எழுதியிருக்கேன். சரி சரி.
மிகவும் சிறப்பையா. அதாவது உங்களுடைய இதழ் வெளிவரத்திற்கு காரணமாகிறது எந்த மாதிரியான ஆட்களுடைய நூல்கள் எல்லாம் நீங்க படிச்சீங்க? எந்த மாதிரி இது என்னுடைய முத்துக்குமலம் இதழ் வெளியானது? இல்லங்கய்யா, இப்போ வந்து இவ்வளவு இதழ் எழுதுவீங்க. இதழ்ல எழுதுறதுக்கா? நான் எல்லா என்னென்ன எந்த இதழையுமே விட்டு வைக்க மாட்டேன். நான் வந்து கம்யூனிஸ்ட் கொள்கையும் படிச்சிருக்கேன், எல்லா புத்தகமே படிப்பேன். இந்த இதுதான் எதையுமே இது பண்றது கிடையாது. எல்லா எந்த என்னுடைய என்கிட்ட கையில கொடுத்த எந்த புத்தகமா இருந்தாலும் சரி படிப்பேன். எனக்கு இதனால வந்து நூலகத்துக்கு போய் நான் படிக்க போறப்ப நூலகத்துல வந்து எனக்கு வந்து எங்க அப்பாவுடைய நூலக அட்டையை தான் எடுத்துட்டு போவேன். அப்ப தேனியில இருக்க நூலகத்துக்கு நான் நிறைய புத்தகத்தை தேடி தேடி பிடிச்சு எடுப்பேன். அவங்க வந்து கதையை தவிர மற்றது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஆனா நான் வந்து அப்படி இது பண்ண மாட்டேன். எல்லா இடத்துக்கும் போவேன், எல்லா இடத்தையும் எடுக்கிறேன்னு சொல்லுவேன், சண்டை போடுவேன். நூலகர்களோட சண்டை போட்டே நிறைய இடம் சண்டை போட்டிருக்கேன், பிரச்சனை ஆயிருக்கு. காரணம் வந்து எனக்கு வந்து புதுசு புதுசா படிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் தான் இருக்குமே ஒழிய படிச்சதை திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி எண்ணம் இல்லாத. அப்ப வந்து கதைகள் மட்டும்தான் இல்ல, எல்லா நூல்களையுமே நான் படிப்பேன். கதை கட்டுற என்ன, அது கம்யூனிஸ்ட கொள்கையா இருந்தாலும் சரி, அது எனக்கு பிடிக்காததா இருந்தாலும் நான் படிச்சிருவேன். படிச்சு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக படிப்பேன். அப்படியே தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நூல்கள், இந்த நூல்கள்ல படிச்சது வந்து என் மனசுல நின்றுகிட்டே இருக்கும். எப்பயாவது ஒரு தடவை இப்ப நம்ம ஏதாவது சாதாரணமா எழுதும் போது கூட எனக்கு அந்த படிச்ச ஞாபகம் வரும், மறுபடியும் அதெல்லாம் பயன்படுத்தி. சிறப்புங்க ஐயா. தமிழ் இலக்கியத்துல முதுபெரும் ஆளுமைகள் எல்லாம் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி பட்டியல பார்க்கும்போது நீங்க எந்த மாதிரியான ஆட்களை வந்து, நீங்க ஒரு எழுத்தாளர், சிறப்பான ஒரு விருதாளர், ஆனா எந்த எழுத்தாளர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, யாரை வந்து நீங்க விரும்பி படிச்சிருக்கீங்க, யாருடைய நூல், அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களாங்க ஐயா? இருக்குது. நான் வந்து ராஜேஷ்குமாருடைய கதைகளை அதிகமா படிப்பேன். அதே மாதிரி ஆர்னிகா நாசருடைய கதையும் படிப்பேன். எனக்கு ராஜேஷ்குமார் கதைகள்லாம் வந்து எனக்கு வந்து படிக்கும் போது வந்து துப்பறிகிற மாதிரி அந்த இது போகும். அதுல வந்து கொலை பண்ணிட்டு அந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்காக கொண்டு போவாங்க. அது எப்படி கொண்டு போறாங்க, எப்படி அதை விடுவிக்கிறாங்க, புதிர் மாதிரி தான் இருக்கும் அது. அதை எப்படி விடுவிக்கிறாங்கன்ற மாதிரி போய் படிச்சு பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஆர்னிகா நாசர் வந்து புனைவு கதை நிறைய எழுதுவார். அவர் வந்து பின்னாடி நடக்க போறதை இப்பயே நடக்கிற மாதிரி எல்லாம் எழுதுவாரு. அப்ப அந்த மாதிரி கதைகளும் நான் படிப்பேன். அதை படிக்கும் போது வந்து எனக்கு வந்து இப்ப நிறைய கதைகளா படிச்சுட்டு இருந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு திரைப்படத்துக்கு போய்கிட்டு இருந்தேன். திரைப்படம் போனா அதுக்கப்புறம் எனக்கு அடுத்துதான் வரும்ன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால வந்து எனக்கு வந்து நான் நாளைக்கு திரைப்படம் இப்ப இந்த மாதிரி போய்கிட்டு இருப்போம். போய்கிட்டு இருக்கும் போதே எனக்கு அதனுடைய முடிவு இப்படித்தான் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எனக்கு அந்த திரைப்படம் பார்க்கறதுக்கான விருப்பமே இல்லாம போயிடும். காரணம் வந்து கதைகள் நிறைய படிச்சு இப்படிதான் போயிருக்கும், இந்த மாதிரி தான் முடியும், ஒண்ணு இந்த முடியணும், இப்படின்னு இந்த மாதிரி முடிஞ்சிரும்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து திரைப்படம் போறதே தவிர்த்துட்டேன். அதுக்கப்புறம் சிறுகதைகள் படிக்கிறதுமே குறைச்சிட்டேன் நான். ஏன்னா வந்து நமக்கு வந்து இப்ப எந்த சிறுகதையை படிச்சாலும் எனக்கு இந்த இதுதான் முடிவுன்றதை வந்து முதலே நமக்கு வந்து முடிவு பண்ணிடுற மாதிரி வந்துருச்சு. அப்ப ஏன்னா வந்து நம்மளும் எழுதிக்கிட்டு இருக்கனால இப்படிதான் முடிப்பாங்கன்ற ஒரு இது வந்ததுனால நம்ம அந்த அந்த ஆர்வம் சிறுகதை மேலேயோ இருந்த ஆர்வம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து கட்டுரைகள் தான் நிறைய. நானும் வந்து நிறைய புத்தகங்கள் படிப்பேன். கணினி துறையில வந்து நான் நிறைய எழுதியிருக்கிறேன். கணினித்துறைக்காக தான் நான் வந்து சிறந்த நூலாசிரியருக்கான விருது பெற்றேன். அது கணினித்துறையில சிறந்து இருந்ததுக்காக தான் எனக்கு வந்து கோயம்புத்தூர்ல செம்மொழி மாநாடு நடந்தப்ப அந்த கல்லூரி மாணவர்களுக்கான போட்டி குழுன்னு ஒரு ஒருங்கிணைப்பு குழு இருந்துச்சு. அந்த குழுல வந்து இப்ப தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனரா இருக்க அருள், நானு எல்லாமே உறுப்பினரா இருந்தோம். எதுக்கு சொல்றேன்னா, நம்ம வந்து காலத்துக்கு தகுந்தபடி நம்மளும் மாற்றம் பெறணும்ன்றது வந்து என்னுடைய இது. அதை வச்சுதான் நான் வந்து மறுபடியும் இப்ப நானும் எல்லாரையும் போல எழுதிக்கிட்டே இருந்தேன்னா இன்னும் எழுதிட்டு இருப்பேன். எனக்கு பேர் வந்திருக்காது. இப்ப நான் வந்து கணினி இணையத்தை வந்து தனிப்பட்ட முறையில நான் அதுல திறனை வளர்த்து கொண்டதுனாலதான் வந்து அந்த துறையில வந்து மேலும் அதாவது என்ன சொல்றது, மேல வந்து நிக்கிறேன் நான். இப்ப கணினி இணையம் பயன்படுத்துற எல்லாருக்குமே வந்து என்னைய வந்து தெரியும். தேனி சுப்பிரமணி அவர் தெரியும், முத்துக்கமலம் மின்னிதழா தெரியும். அப்படி இல்லைன்னா தமிழ் விக்கிபீடியா சுப்பிரமணியன்னு சொல்லுவாங்க. தினத்தந்தி படிக்கிறவங்க ஆன்மீக எழுத்தாளர் சுப்பிரமணியன்னு சொல்லுவாங்க. தினகரன் கல்வி மலரை பார்த்தவங்க இவர் கல்வியாளர்னு சொல்றாங்க. விகடன்ல வந்து டவுட் ஆஃப் காமன் மேன் சொல்லி சாமானியனின் சந்தேகங்கள்னு ஒரு இது எழுதினேன். அந்த சாமானியன் சந்தேகங்களை படிச்சவங்க கூட இவர் பெரிய அறிஞர் சொல்றாங்க. ஆனா எல்லாமே வந்து நான் வந்து பொதுவா வந்து ஒரு எழுத்தாளர், அவ்வளவுதான். எதை எழுத சொன்னாலும் எழுதி தரக்கூடிய எழுத்தாளர்.
அது ஒவ்வொருத்தருடைய பார்வையில என்னை வந்து சிறப்பு. ஆன்மீகவாதியா சொல்லுவாங்க. நான் கடவுளை பத்தி எழுதுறதுனால கடவுள் ஆன்மீகவாதிம்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் வந்து எடுத்துக்க வேண்டியது. ஓ! நம்ம வந்து எழுத்தாளர் எழுதணும். அவ்வளவுதான். மகிழ்ச்சி ஐயா. நீங்க எந்தெந்த அமைப்புகளில பொறுப்பாளராகவும், செயலராகவும் இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். எந்தெந்த அமைப்புகள் ஐயா நீங்க இருந்திருக்கீங்க? அதனுடைய செயல்பாடுகள் என்ன? நான் தூத்துக்குடியில இருக்கும்போது பாரதி கலை இலக்கிய மன்றத்துல இருந்திருக்கேன். அதே மாதிரி தேனியில வந்து தேனி கலை இலக்கிய மன்றம், இலக்கிய பணிமன்றம்னு ஒன்று இருந்துச்சு. அதுல இருந்தேன். அதெல்லாம் வந்து எனக்கு இதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நிறைய அமைப்புகள வந்து உறுப்பினரா வந்து இருந்திருக்கேன். நிறைய நிறைய அமைப்புகள்ல உறுப்பினரா இருந்திருக்கேன். பொறுப்புகளுக்கு வந்ததில்ல. இப்ப இந்த தமிழ் வளர்ச்சித் துறையோட சேர்ந்து தமிழ்ல ஈடுபாடு வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் வந்து இப்ப தேனி தமிழ்ச் சங்கம்னு ஒரு அமைப்பை தொடங்கினேன். நான் தான் நிறுவனரும் இப்ப தலைவருமா இருந்தேன். 6 வருஷம் தலைவரா இருந்துட்டேன். இப்ப 7வது வருஷத்துல இருந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்து 2 முறைக்கு மேல வந்து ஒரே பொறுப்புல இருக்கக்கூடாதுன்றனால என்னைய வந்து இப்ப பொறுப்பு மாறி வந்துருச்சு. இப்ப தலைவரை விட்டுட்டு இப்ப செயலாளர் பொறுப்புக்கு வந்துட்டேன். அதே மாதிரி சென்னையில உள்ள சங்கம் தமிழ் அறக்கட்டளைன்னு சொல்லி அந்த அமைப்புல செயலாளரா இருக்கிறேன். அதே மாதிரி கனித்தமிழ்ச் சங்கம்னு சொல்லி அந்த அமைப்புலயும் நான் இருக்கிறேன். நிறைய அமைப்புகள்ல உறுப்பினரா இருக்கிறேன். ஆனா இந்த அமைப்புகள்ல வந்து பொறுப்புல இருக்கிறதுனால என்னுடைய பொறுப்புல இருக்கிற அமைப்புகளை வந்து எப்படி மேல கொண்டு வர்றது, எப்படி முன்னிலைப்படுத்தி போலாம், அந்த சிந்தனை வந்து எனக்கு. ஏன்னா வந்து நம்ம பொறுப்புல இருக்கிற வரைக்கும் இப்ப கூட நாங்க வந்து ஆன்மீக எழுத்தாளர்கள் சங்கம் ஒண்ணு தொடங்கலாம்னு சொல்லி இருக்கோம். ஏன்னா வந்து ஆன்மீக எழுத்தாளர்களுக்கு இந்த கோயில்கள் இதுல எல்லாம் வந்து அறங்காவலர் பணி நியமனம் பண்றாங்க. அதுக்கு அறங்காவலர் குழு அமைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஆலோசனை குழு எல்லாம் தமிழ்நாடு அரசு வந்து இந்து சமய அறநிலையத்துறை பண்ணுது. அந்த அமைப்புகள்ல வந்து ஆன்மீக எழுத்தாளர்களுக்கு இடமளிக்கணும்னு சொல்லி நாங்க ஒரு கோரிக்கையே கடந்த ஆண்டே கொடுத்தோம். ஆனா அது இதுவரைக்கும் புறக்கணிக்கப்பட்டு தான் வந்திருக்கு. அதுக்கு வந்து ஒரு அமைப்பு மூலமா அணுகுனாதான் சரியா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்றதுனால இப்ப அந்த அமைப்பு